வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் பி.எஸ். வீரப்பா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். தமிழ் திரை உலகம் இதுவரை எத்தனையோ வில்லன் நடிகர்களை பார்த்துவிட்டது. ஆனால் தனது பெயர் உடனேயே வில்லன் என்ற அடைமொழியை பெற்றுக்கொண்டவர் வில்லன் வீரப்பாதான். இதுவே அவர் எப்பேற்பட்ட வில்லன் என்பதை உணர்த்திவிடும். இந்த வில்லனால் துன்பப்பட்டவர்கள் பலர். சாவித்ரி, அஞ்சலி தேவி, பத்மினி, வைஜெயந்தி மாலா, தேவிகா என்று பலரை குறிப்பிடலாம். ஆனால் இவர்கள் எல்லோரும் துன்பப்பட்டது படத்தில்தான். தனிப்பட்ட வாழ்வில் வீரப்பா மிகவும் அமைதியானவர். அதிர்ந்து கூட பேச மாட்டார். ஆனால் படத்தில் அவர் பண்ணுகிற அட்டகாசம் கொஞ்சமா நஞ்சமா. அதிலும் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அவருடைய ஹா 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 என்ற அட்டகாசமான சிரிப்புதான். இந்த சிரிப்பை கேட்டால் படத்தின் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி படம் பார்க்கும் ரசிகர்களும் கதிகலங்குவார்கள். இந்த சிரிப்பை பற்றி முன்பு ஒரு கதை சொல்வார்கள். ஜெமினி எஸ்.எஸ். வாசன் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தை தயாரித்தபோது அதில் வில்லனாக நடிக்க வீரப்பாவை ஒப்பந்தம் செய்தார்கள். படப்பிடிப்பில் வீரப்பாவின் நடிப்பை கவனித்த வாசன் அவர்கள் அவருடைய அட்டகாசமான சிரிப்பை காணவில்லையே என்று கவலைப்பட்டிருக்கிறார். வீரப்பாவிடமே சென்று, ஏன்பா நீங்கள் கேட்ட பணத்தை ஒழுங்காத்தானே கொடுக்குறேன், அப்புறம் ஏன் இப்படி சிரிப்பில்லாமல் சாதாரணமாக நடிக்கிறீர்கள் என்று குறைப்பட்டு கொண்டாராம். வீரப்பாவோ பெரிய நிறுவனத்தில் நடிப்பதினால் சிரிப்பை தவிர்த்து வித்தியாசமாக நடிக்க ஆசைப்படுவதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் வாசனோ அது ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு தேவையானது உங்களது அதிரடி சிரிப்புத்தான், அதை நிறுத்தி விடாதீர்கள் என்று சொல்ல, அது போலவே பின்னர் வீரப்பா அவர்கள் வஞ்சிக்கோட்டை வாலிபனில் நடித்தாராம். அந்த அளவிற்கு அவருடைய சிரிப்பிற்கு வரவேற்பு மக்களிடையே இருந்தது. கோவை மாவட்டத்தில் காங்கேயத்தில் 1911ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி பிறந்த வீரப்பா அவர்கள் ஆரம்பத்தில் துணி கடையிலும் மளிகை கடையிலும் வேலை செய்துவிட்டு நடிக்கும் ஆர்வத்துடன் சென்னைக்கு வந்தாராம். கே.பி. சுந்தராம்பாளின் அறிமுகம் கிட்டவே அவர் நடித்து வந்த மணிமேகலை என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வீரப்பாவிற்கு கிட்டியது. மருதநாட்டு இளவரசி, ஜெனேவா, சுகம் எங்கே, சொர்க்கவாசல், இதய கீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்ததுடன் வீரப்பா நல்லதொரு வில்லன் நடிகராக அடையாளம் காணப்பட்டார். அஜானுபாகுவான தேகம், தெளிவான வசன உச்சரிப்பு, உருட்டு விழிகள், அட்டகாசமான சிரிப்பு இவை எல்லாம் திரையில் வீரப்பாவை கண்டவுடன் ரசிகர்களுக்கு அவர் மீது ஆத்திரத்தை ஏற்படுத்தின என்றால் மிகையாகாது. ஆரம்பத்தில் அவர் நடித்த படங்கள் பல இருந்தபோதும் அவரை வில்லனாக தூக்கி நிறுத்திய திரைப்படம் தமிழில் முதலில் கலரில் வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் ஆகும். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த இந்த திரைப்படத்தில் நடிக்க வீரப்பாவையே தேர்வு செய்தனர். தனது கொடூர நடிப்பால் ரசிகர்களை அதிர வைத்த வீரப்பா அவர்கள் படத்தின் இறுதியில் இடம்பெற்ற சண்டை காட்சியிலும் அசத்தினார். அதன் பின் வந்தது மகாதேவி. ஹரிதாஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை டைரக்ட் செய்த சுந்தர் ராவ் நட்கர்னி தயாரித்து டைரக்ட் செய்த இந்த திரைப்படத்திற்கு அருமையான வசனங்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். மகாதேவி திரைப்படத்தில் கதாநாயகன் எம்.ஜி.ஆர்.
என்ற போதிலும் வீரப்பாவையும் சாவித்திரியையும் சுற்றியே கதை அமைக்கப்பட்டிருந்தது. படத்தில் எம்ஜிஆரை விட வீரப்பாவிற்கே முக்கியத்துவமும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்ற வீரப்பாவின் வசனம் இன்றளவும் பிரசித்தம். தான் விரும்பிய பெண் மாற்றான் மனைவியான பின்னும் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பும் தளபதி கருணாகரன் மகாதேவியை சிறையில் அடைக்கிறான். அவனிடம் தனது ஆசையை இவ்வாறு கூறுகிறார்: நாளை உன் மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய். இந்த வசனத்தை வீரப்பா உச்சரிக்கும் போது தியேட்டர்களில் அவரை திட்டாத பெண்களே இல்லை எனலாம். இதனைத் தொடர்ந்து வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் படத்திலும் வீரப்பாவின் வில்லன் நடிப்பு பளிச்சிட்டது. இந்த திரைப்படத்திலும் கதாநாயகனுக்கு சமமான விதத்தில் வில்லனின் பாத்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. 50ஆம் ஆண்டுகளில் நடுப்பகுதிகளில் வீரப்பாவின் வில்லன் நடிப்பு பல திரைப்படங்களின் வெற்றிக்கு துணை புரிந்தது. எம்ஜிஆரின் சொந்த படமான நாடோடி மன்னனில் 3 வில்லன்கள், ஆனால் பிரதான வில்லன் வீரப்பாதான். தொடர்ந்து எம்ஜிஆரின் ஜெனோவா, சக்கரவர்த்தி திருமகள், மன்னாதி மன்னன், கலையரசி, ராஜராஜன், விக்ரமாதித்தன் போன்ற பல திரைப்படங்களில் தனது வில்லன் நடிப்பை வழங்கினார் வீரப்பா அவர்கள். கொடுமைக்கார வில்லன் என்றால் வீரப்பாதான் பொருந்துவார் என்ற காரணத்தினால் ஏனைய நடிகர்களின் திரைப்படங்களிலும் வீரப்பா இடம்பெற தொடங்கினார். சிவாஜி நடித்த தங்கமலை ரகசியம் படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே இவர் வருவார். மந்திரவாதியின் குளிகை ஒன்றினை இவர் விழுங்கியதும் இவரின் உருவம் நம்பியாரின் உருவமாக மாறிவிடும். அதன் பின் திரைப்படம் முடியும் தருவாயில்தான் இவர் தன் சுய உருவை பெறுவார். ராஜபக்தி, காவேரி, மருதநாட்டு வீரன் என்று சிவாஜியுடனும் இவர் தொடர்ந்து நடித்தார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்து வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் நீலமலை திருடன். ரஞ்சன், அஞ்சலி தேவி, தங்கவேலு நடித்த இந்த திரைப்படத்தில் வீரப்பாவின் அட்டகாசமான நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது. எஸ். வாசன் தயாரித்து இயக்கிய பிரம்மாண்டமான தயாரிப்பு வஞ்சிக்கோட்டை வாலிபன். வைஜெயந்தி மாலா, பத்மினி என்ற 2 நாட்டிய தாரகைகளுடன் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலா, பத்மினி இருவருக்கும் இடையே கடும் நாட்டிய போட்டி. இதனை கண்டு ரசிக்கும் வீரப்பா நாட்டியத்திற்கு நடுவே சபாஷ், சரியான போட்டி என்று கூறி சிலாகிப்பது பலரது கைத்தட்டுதலை பெற்று கொடுத்தது. அதே போல கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் மொட்டை தலையுடன் கொடூர வில்லனாக இவர் நடித்தார். ஆசை, சுகமெங்கே, செங்கோட்டை, சிங்கம், சிவகங்கை சீமை, யானை பாகன், அரச கட்டளை, சொர்க்கவாசல் என்று பல திரைப்படங்களில் வீரப்பா நடித்துள்ளார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்து வந்த வீரப்பா 50ஆம் ஆண்டுகளின் இறுதியில் பிஎஸ்வி பிக்சர்ஸ் என்ற தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஏற்கனவே வீரப்பா, எம்ஜிஆர், கருணாநிதி மூவரும் சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து நாம் என்ற படத்தை தயாரித்து இருந்தனர். பாகஸ்தகர்கள் பிரித்து விடவே மேகலா பிக்சர்ஸ் கருணாநிதியிடமே தங்கிவிட்டது. எனவே சில ஆண்டுகள் கழித்து தனது சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்த வீரப்பா முதலில் தயாரித்தது பிள்ளை கனியமுது. எஸ்எஸ்ஆர், ஈவி சரோஜா நடித்த இத்திரைப்படத்தில் வில்லனாக வீரப்பா தோன்றினார். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி நடித்த வீரக்கனல் திரைப்படத்தினை தயாரித்தார். இந்த 2 படங்களின் வெற்றியும் பெரிய நடிகர்களை வைத்து படம் தயாரிக்கும் வாய்ப்பினை வீரப்பாவிற்கு கொடுத்தது.
சிவாஜி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா, சரோஜாதேவி, விஜயகுமாரி, நாகையா என்று நட்சத்திர நடிகர்களை வைத்து ஆலயமணி திரைப்படத்தை 1961 வீரப்பா தயாரித்தார். ஜாவர் சீதாராமனின் வித்தியாசமான கதை வசனம், கண்ணதாசனின் கருத்தான பாடல்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை இவையெல்லாம் மெருகூட்ட கே. சங்கரின் டைரக்ஷனில் வெளிவந்தது ஆலயமணி திரைப்படம். ஆலயமணி திரைப்படத்தை தொடர்ந்து எம்ஜிஆரை வைத்து ஆனந்த ஜோதி திரைப்படத்தை தயாரித்தார் வீரப்பா. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக தேவிகா நடித்தார். இவர்களுடன் கமலஹாசன் சிறுவன் கமலாக நடித்தார். எம்ஜிஆருடன் தேவிகாவும் கமலஹாசனும் நடித்த ஒரே திரைப்படம் ஆனந்த ஜோதி ஆகும். இந்த வாய்ப்பை இவர்களுக்கு வீரப்பாவே வழங்கினார். இந்த திரைப்படத்தில் வில்லனாக வீரப்பா நடித்தார். ஆனந்த ஜோதியை தொடர்ந்து மீண்டும் சிவாஜியை வைத்து ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தை எடுத்தார் வீரப்பா. ஆலயமணியின் கதை வசனம் எழுதிய ஜாவர் சீதாராமன் டைரக்ட் செய்த கே. சங்கர் கண்ணதாசன் இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியுடன் இந்த திரைப்படம் வெளிவந்து ஓரளவு வெற்றி கண்டது. தொடர்ந்து ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த யார் நீ பொண்ணு மாப்பிள்ளை என்ற திரைப்படங்களையும் தயாரித்தார். இந்த காலகட்டத்தில் வீரப்பா திரைப்படங்களில் நடிப்பதை பெருமளவில் குறைத்து கொண்டு பட தயாரிப்புகளிலேயே அதிக நாட்டம் செலுத்தி கொண்டிருந்தார். பட தயாரிப்பில் அவருக்கு துணையாக அவரின் மகன் ஹரிஹரனும் ஈடுபட்டிருந்தார். வீரப்பாவின் தயாரிப்புகளிலேயே மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படம் என்றால் அது ஆலயமணி. பிஎஸ்வி பிக்சர்ஸ் எம்ப்ளம் ஆலயமணி ஆகும். தனது தயாரிப்பு இலச்சினையே படத்தின் பெயராகவும் வைத்தார் வீரப்பா. படத்தின் வெற்றியை பற்றி கல்கண்டு ஆசிரியர் தமிழ் வாணனிடம் கேட்டபோது தனது கேள்வி பதில் பகுதியில் வீரப்பா பட்ட பாட்டிற்கெல்லாம் விடை கிடைத்துவிட்டது, ஆலயமணியின் வெற்றி டான் டான் என்று முழங்கத் தொடங்கிவிட்டது என்று தமிழ்வாணன் பதிலளித்தார். ஆலயமணி திரைப்படத்தின் பெரும் வெற்றி இதனை இந்தியிலும் தயாரிக்கும் ஆர்வத்தை பலருக்கும் தூண்டியது. பல தயாரிப்பாளர்கள் வீரப்பாவை அணுகி இந்தியில் தயாரிக்கும் உரிமையை தமக்கு தரும்படி கேட்டார்கள். இந்த இடத்தில்தான் வில்லனின் வாழ்வில் விதி விளையாடியது. ஜி.என். வேலுமணி என்ற பிரபல தயாரிப்பாளர் பாக பிரிவினை என்ற திரைப்படத்தை சிவாஜியை வைத்து தயாரித்து அந்த படம் பெரும் வெற்றி பெற்றிருந்தது. அதன் வெற்றியை கண்ட பல இந்தி தயாரிப்பாளர்கள் அதனை இந்தியில் தயாரிக்கும் உரிமையை கேட்டு வேலுமணியிடம் வந்தனர். வேலுமணியின் நண்பர்களோ இத்திரைப்படத்தை நீங்களே இந்தியில் எடுங்கள் என்று ஆலோசனை கூறினார்கள். பாக பிரிவினை திரைப்படத்தின் கதை கிராமிய கதை. கதாநாயகனோ கைமுடமானவன். இந்த கதையம்சம் இந்தியில் எடுபடாது என்று அபிப்பிராயப்பட்ட வேலுமணி இந்தி உரிமையை வாசுமேனன் என்ற தயாரிப்பாளருக்கு விற்றுவிட்டார். அவர் அத்திரைப்படத்தை சுனில் தத் என்ற நடிகரை சிவாஜியின் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து தயாரித்து படம் இந்தியிலும் வெற்றி கண்டது. வேலுமணியின் கணிப்பு பொய்த்து போனது. இப்போது ஆலயமணியை இந்தியில் எடுக்கும் உரிமையை கேட்டு பலரும் வந்தபோது வீரப்பாவின் நண்பர்கள் இப்படி எல்லோரும் கேட்டு வருகிறார்கள் என்றால் இதுவும் இந்தியில் வெற்றி பெறும், எனவே நீங்களே இதனை இந்தியில் எடுங்கள் என்று அபிப்பிராயம் கூறினார்கள். வீரப்பாவும் ஆலயமணியை இந்தியில் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். இந்தியில் நட்சத்திர நடிகராக திகழ்ந்த திலீப் குமாரை கதாநாயகனாக போட்டு ஆத்மி என்ற பெயரில் வர்ணத்தில் திரைப்படம் உருவானது. ஆனால் இந்தியில் அந்த திரைப்படம் எடுக்கும்போது ஏற்பட்ட கால விரயம், பணச்செலவு எல்லாம் எக்கச்சக்கமாக கூடி வீரப்பாவை பெரும் கடனிலும் துன்பத்திலும் ஆழ்த்திவிட்டது. ஆத்மி திரைப்படம் தோல்வி கண்டது. தொடர்ந்து திலீப் குமார் தான் தயாரித்த கங்கா ஜமுனா படத்தின் தமிழ் உரிமையை வீரப்பாவுக்காக கொடுத்தார். அந்த கதையை சிவாஜி, பத்மினி, முத்துராமன் ஆகியோரை வைத்து இரு துருவம் என்ற பெயரில் வண்ணப்படமாக வீரப்பா தயாரித்தார். ஆனால் இந்தியில் ஆலயமணி எப்படி தோல்வியை கண்டதோ
அதேபோல தமிழில் இரு துருவமும் வெற்றி பெறவில்லை. அதனை அடுத்து ஏற்பட்ட பெரும் தோல்வி வீரப்பாவை பட தயாரிப்பில் இருந்து சில காலம் ஒதுங்கி இருக்க செய்துவிட்டது. இடையில் ஜெமினி கணேசனின் 125வது படமான சங்கமம் திரைப்படத்தில் வில்லனாக வீரப்பா நடித்தார். இதற்கு சில காலம் கழித்து சத்யா மூவிஸார் எம்ஜிஆரை வைத்து இதயக்கனி என்ற திரைப்படத்தை தயாரித்தனர். இதில் வித்தியாசமான ஒரு பாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு வீரப்பாவிற்கு கிட்டியது. படங்களில் நடிக்காமல் தயாரிப்பிலும் ஈடுபடாமல் இருந்த வீரப்பாவிற்கு இதயக்கனி திரைப்படம் மூலம் மீண்டும் பட வாய்ப்புகள் கதவை தட்ட தொடங்கின. எம்ஜிஆருடன் பல்லாண்டு வாழ்க, ஊருக்கு உழைப்பவன், மீனவ நண்பன், நவரத்தினம் ஆகிய திரைப்படங்களில் வில்லத்தனத்தை காட்டினார் வீரப்பா. அத்துடன் எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலும் வீரப்பா நடித்தார். இன்று முன்னணி நடிகர்களாக திகழும் கமலும் விஜயும் வீரப்பாவின் தயாரிப்புகளில் தோன்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 80ஆம் ஆண்டுகளில் நடுப்பகுதியில் தனது படத் தயாரிப்பை நிறுத்தி கொண்ட வீரப்பா நடிப்பதில் இருந்தும் ஒதுங்கி கொண்டார். வில்லன் என்றால் அது வீரப்பத்தான் என்று குறிப்பிடும் வகையில் திகழ்ந்த வீரப்பா 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் காலமானார். ஆனாலும் அவர் நடித்த பல படங்கள் இன்றும் அவரின் வில்லன் நடிப்பிற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. சாபாஷ், சரியான நடிப்பு என்று ரசிகர்கள் இன்னமும் வீரப்பாவை பாராட்டி கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.